السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. நேற்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசினோம். அதில் விடுபட்ட ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு நபியாகிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பற்றி சொல்ல நினைக்கின்றேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் கடைசியாக நான் சொன்ன ஒரு பகுதியில் அவர்களுடைய மனைவி அவர்கள் கடைசியாக கூலிக்கு வேலை செய்து தனது கணவனுக்கு பொருளாதாரத்துறையில் அவர் உதவி செஞ்ச சந்தர்ப்பத்தில் நிர்பந்த நிலையின் காரணமாக அவர்கள் தனது முடிகளை அதாவது கூந்தல்களை வெட்டி அதை விற்று அதன் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்று நாங்கள் சொன்னோம். அந்த சந்தர்ப்பத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 100 கஷையரை அடிப்பதாக அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அப்படி ஒரு வேலை செய்ததற்காக அதை அவர்கள் ஆரோக்கியம் பட்டதற்கு பின்னால் அவர்கள் நிறைவேற்றுவதை பற்றி கடுமையாக சிந்தித்தார்கள். அதாவது தனக்கு இவ்வளவு பணிவிடை செய்த தனக்கு கஷ்டத்தில் எந்த வெறுப்பையும் காட்டாத அந்த மனைவிக்கு எப்படி அடிப்பது என்றெல்லாம் அவர்கள் சிந்தித்து கொண்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அதுக்கு வழியை சொல்லிக் கொடுக்கின்றான். அதாவது நீங்கள் ஒரு துய்ஸ், அதாவது 100 கம்புகள் மாதிரி இருக்கக்கூடிய அதாவது நாங்கள் பூக்குமாரன் சொல்வோம், தென்னை மரத்தில் போன்றதில் வரக்கூடிய பூக்குமார்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றிலாவது சுமாராக பல பூக்குமார்கள் அதில் காணப்படுகின்றன. அதில் மார்கள் பல இருக்கின்றது. அவ்வாறான 100 அது மாதிரி பூக்குமார்கள் மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் அந்த ஒரு பூக்குமாரை எடுத்து அதன் மூலமாக ஃபத்ரிபிஹி நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் அடிங்க, வலா தஹனஸ் நீங்கள் அந்த சத்தியத்தை முறிச்சிடாதீங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கட்டளையிடுகின்றான், அவர்களுக்கு வழிகாட்டி கொடுக்கின்றான். அந்த அடிப்படையில் அவர்கள் அவ்வாறு அதை நிறைவேற்றினார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கின்றது. ஹைர், இன்றைய தலைப்பு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு முதலாவது ஞாபகம் வருகின்றது அவர்களை பற்றி, அதாவது அவர்களை மீன் விழுங்கிய சம்பவம் எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வரும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூனுஸ் என்ற பெயரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான். அதாவது அவங்களுடைய பேரை வச்சு அந்த யூனுஸ் என்று சொல்லக்கூடிய பேரை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அம்பியா, அதே போன்ற சூரத்துல் அன்ஆம், சூரத்து யூனுஸ், அது போன்ற சூரத்து சாஃபாத் போன்ற அந்த சூறாக்களில் அந்த பெயரை குறிப்பிடுகின்றான். அதே போன்று அவர்களுடைய அதாவது ஒரு பட்டப்பெயர் போன்று அவர்கள் சொல்லப்படக்கூடிய அந்த துன்னூன் என்று சொல்லக்கூடிய பெயரை வைத்தும், அதே போன்று சாஹிபுல் ஹூத் என்று அந்த பெயரை வைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 இடங்களில் அவரை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு தெரியும், சில நபிமார்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பெயரிலே அந்த சூறாக்களை வைத்திருக்கின்றான். அவர்களை பற்றி ஞாபகம் கூறும் முகமாக அதில் படிப்பினைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய பேரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூறாக்களை வைத்திருக்கின்றான். இங்கே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேரிலையும் ஒரு சூறா காணப்படுகின்றது. சூரத்து தௌபாக்கு அடுத்து வரக்கூடிய அந்த சூறாவில் சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய பேரில் அவருடைய பெயரை வைத்தே ஒரு சூறா காணப்படுகின்றது. சூரத்து நூஹ் என்ற பெயரில் இருப்பது போன்று, சூரத்து யூசுப் என்ற பெயரில் இருப்பது போன்று, சூரத்து இப்ராஹிம் என்ற பெயரில் சூரான் இருப்பது போன்று, அதே மாதிரி சூரத்து ஹூத் அலைஹிஸ்ஸலாமோட பேரில் இருப்பது போன்று இவ்வாறு யூனுஸ் என்ற பெயரிலையும் ஒரு சூறா காணப்படுகின்றது. ஆனால் அந்த பெயரில் அவருடைய சூறா அங்கே வைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய வரலாறை பற்றி மிக சொற்பமாக தான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. சூரா யூனுஸில் அந்த மிக குறைவாக தான் அந்த சொல்லியிருக்கின்றான். ஃபலௌலா கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஹா ஈமானுஹான்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை மாத்திரம்தான் அந்த சூரத்து யூனுஸில் சொல்லி காட்டியிருக்கின்றான். சூரத்து யூனுஸ் அவங்களோட வரலாறை பற்றி அவர்களை கொஞ்சம் விரிவாக சூரத்துல் அம்பியாலையும் அதே போன்று சூரத்து சாஃபாத்லையும் குறிப்பிட்டு கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கின்றான். சூரத்து யூனுஸ் என்ற பேரில் இருந்தாலும் அங்கே அந்த ஒரே ஒரு வசனத்தை வைத்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூறாக்கு சூரத்து யூனுஸ் என்ற பேர் வைத்திருக்கின்றான். அந்த ஒரு வசனத்தை தவிர அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இதை பற்றியும் அந்த சூரா யூனுஸ்ல பேசியில்லை. அது எனவே அந்த ஃபலௌலா கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஹா ஈமானுஹான்னு சொல்லக்கூடிய அந்த சூறா சொல்லப்பட்ட செய்தியை தவிர வேறு எந்த செய்தியும் அங்கே சொல்லப்பட்டில்லை. ஹைர், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு தெரியும், அவங்களோட பேர் சொல்லுவாங்க யூனுஸ் இப்னு மத்தா.
யூனுஸ் இப்னு மத்தா, அதாவது மத்தா என்பவருடைய மகன் தான் யூனுஸ் என்ற பெயரை பற்றி சொல்லப்படுகின்றது. அந்த கங்கத அவருடைய வாப்பையார் அதெல்லாம் அங்கே அறியப்பட்டில்லை வந்து. ஆனால் அவர்களை பற்றியும் சொல்லப்படுகின்றது, அவர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் வந்தவர்கள் என்று தான் அவரை பற்றியும் சொல்லப்படுகின்றது. நான் நேற்று சொல்ல போன்று பனு இஸ்ரவேலுடைய பெரும்பான்மையான நபிமார்கள் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்தையில் தான் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அவங்களோட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சந்தையில் வந்தவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதை தவிர மற்ற நிறைய நபிமார்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சந்தையில் தான் வந்திருக்கின்றார்கள். எனவே இவர்களும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த சந்தையில் தான் வந்திருக்கின்றார்கள். இவர்கள் வாழ்ந்த காலப்பகுதி, அந்த காலப்பகுதியை பொறுத்தவரையில் அதுவும் குர்ஆனில் அந்த காலப்பகுதி எங்களுக்கு சொல்லில்லை. குர்ஆன் பெரும்பாலும் வரலாறு சொல்லும் பொழுது எங்களுக்கு படிப்பினைகள் உள்ள அந்த பகுதியில் மாத்திரம்தான் குர்ஆன் சொல்லும். ஏன்னா எந்த இடத்துல எங்களுக்கு படிப்பினை இருக்கின்ற ஒரு வரலாற்றில் நாங்கள் எங்கே படிப்பினை பெற வேண்டுமோ அப்படித்தான் வரலாறு எங்களுக்கு சொல்லும். எனவே குர்ஆன் எங்கே யாரும் பிறந்த திகதிகளையும் இறந்த திகதிகளையும் குர்ஆன் சொல்வதில்லை. எனவே பெரும்பாலும் அதில் எங்களுக்கு படிப்பினை இல்லை. அதுபோன்று அவங்க எப்படி வளர்ந்தார்கள் அதில் பெரும்பாலும் அவங்க சொல்வதில்லை. எனவே படிப்பினை உள்ள பகுதியை தான் குர்ஆன் பேசும். எனவே அந்த வகையில் இவங்க வாழ்ந்த காலப்பகுதியை பற்றியெல்லாம் குர்ஆன் சொல்லிஇல்லை வந்து. ஆனால் தப்சீர் உலமாக்கள் சொல்கின்றார்கள், இவருடைய வாழ்ந்த காலப்பகுதி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துக்கு பின்னால் உள்ள ஒரு காலப்பகுதி, அதே போன்று அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முன்னால் உள்ள ஒரு காலப்பகுதி. எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு காலப்பகுதியில் தான் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் வசித்த அதே மாதிரி தாவா பண்ணின பகுதி வந்து. இவர்கள் வசித்த அந்த தாவா பண்ணின பகுதி எந்த பகுதிக்கு அவங்க நபியாக அனுப்பப்பட்டார்கள், எந்த பகுதியில் அவங்க தாவா பண்ணினார்கள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நைனவா என்று சொல்லக்கூடிய பகுதியில் தான் அவர்கள் தாவா பண்ணியிருக்கின்றார்கள். நைனவா என்று சொல்லப்படக்கூடிய பகுதி ஈராக்கில் காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. குறிப்பாக ஈராக்கில் காணப்படக்கூடிய மோசில் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, இன்றைக்கு மொசைல் என்று சொல்வார்கள். அதாவது பகதாதுக்கு ஈராக்கில் தலைநகரம் பகதாத், அதுக்கு பிறகு ஈராக்கில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய நகரங்கள் ஒன்றாக மொசைல் காணப்படுகின்றது. அந்த மோசில் என்று அரபில் சொல்வார்கள், ஆங்கிலத்தில் அல்ல தமிழ் மோசேல் என்று பயன்படுத்துவார்கள். அந்த மோசேல் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு பிராந்தியத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக காணப்படுகின்ற நைனவா என்று சொல்லக்கூடிய பகுதி. அந்த மோசேல் என்று சொல்லக்கூடிய பகுதி வந்து திஜிலா, அதாவது யூப்ரட்டிஸ் தைக்ரிஸ் ஆகிய நதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மிக பிரமாணமான பெரிய செழிப்பான ஊர்கள் ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த பகுதி வந்து அதாவது ஆஷூரியன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காலத்தில் ஆட்சி செஞ்ச அந்த பழைய ஆட்சியாளர்கள் அவர்களுடைய நாகரிகங்கள் பிரகாசித்த இடங்கள் ஒன்றாக அந்த இடம் சொல்லி காட்டப்படுகின்றது. அந்த மோசில் என்று சொல்லக்கூடிய பகுதியில் தான் இவர்கள் தாவா நபியாக அனுப்பப்பட்டு அங்கே தாவா பண்ணியிருக்கின்றார்கள். இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாழ்ந்த அந்த மோசில் என்று சொல்லக்கூடிய மக்கள், நான் சொன்ன போன்று அதாவது மோசில் சொல்லக்கூடிய பிரதேசத்து மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய செல்வங்களையும் அதே போன்று பாக்கியங்களையும் அளித்திருந்தான். அவர்களுக்கு நிறைய செல்வங்கள் காணப்பட்டு அதே போன்று நல்ல சுகபோகங்களை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். எனவே பொதுவாக அந்த சாதாரண மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அதாவது சுகபோகங்களும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ஷாரார் அதை அனுபவித்து அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக மாறுவார்கள். அதே போன்று இன்னொரு ஷாரார் அந்த செல்வங்களை துஷ்பிரம் செய்வார்கள். அதை அல்லாஹ் அனுமதிக்காத பல வழிகளில் செலவு செய்வார்கள். அதன் மூலமாக அவர்கள் ஆடம்பரம் ஆணவம் கொள்வார்கள். இவ்வாறு பொழுது அவர்கள் அந்த பெருமை அந்த செல்வத்தின் மமதையின் காரணமாக அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒரு கட்டத்தை போய் சேருவார்கள். ஏனே இது செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இது உலகத்தில் இவ்வாறு ரெண்டு சாராரும் காணப்படுவார்கள். தனக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தை அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய முறையில் முறையாக செலவழித்து அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவராக மாறக்கூடிய சில பணக்காரன் காணப்படுவார்கள். அதே போன்று அதுக்கு மாற்றமாக அதன் மூலமாக அவர்கள் மமதை அடைந்து ஆணவம் கொண்டு அதுபோன்று அதை தவறாக துஷ்பிரம் செய்து அந்த அனுமதிக்காத பாவமான வழிகளுக்கெல்லாம் அவர்கள் செலவு செஞ்சு கடைசியில் அந்த பணத்தின் அந்த மமதையில் அவர்கள் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய கட்டத்தை போய் சேருவார்கள். இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் அவ்வாறு தான் காணப்பட்டார்கள். அவருக்கு செல்வமெல்லாம் தாராளமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனால் அவர்கள் இருமாப்பு கொண்டார்கள். அதனால் அவர்கள் பாவங்களில் தாராளமாக ஈடுபட தொடங்கினார்கள். கடைசியாக இணையும் வைத்தார்கள். அவர்கள் ஒரு தெய்வத்தையும் உருவாக்கி கொண்டார்கள். அஷ்தார் என்று சொல்லக்கூடிய பேரில் அவர்கள் ஒரு சிலையினையும் உருவாக்கி கொண்டு அந்த சிலை வணக்கத்தில் அவர்கள் ஈடுபட தொடங்கினார்கள். இப்படி சிலை வணக்கமெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நபியாக அனுப்புகின்றான்.
ஏன்னா இப்போ அவர்கள் நபியாக அனுப்பப்படக்கூடிய அந்த காலப்பகுதியில் அந்த பிரதேசத்து மக்கள் எல்லாரும் மாறி அவர்கள் செல்வ செழிப்பில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த செல்வத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வை மறக்கின்றார்கள். சிலையெல்லாம் அவர்கள் சமைத்து வைத்து கொண்டு அந்த சிலை வணக்கத்தில் ஈடுபடுகின்றார்கள். அவர்கள் செய்ய முடியுமான எல்லா பாவங்களையும் அந்த செல்வத்தை வைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே நபியாக அனுப்புகின்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பல வருஷங்கள் தாவா பண்ணுகின்றார்கள். எனவே சாதாரண ஒரு காலப்பகுதி அல்ல, பல வருஷங்கள் தாவா பண்ணுகின்றார்கள். அங்கே பல வருஷங்கள் தாவா பண்ணியும் அவர்கள் தாவாக்கு பிரச்சாரத்துக்கு யாருமே அவர்கள் செவிசாய்த்தவில்லை, அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சில தப்சீர் உலமாக்கள் சொல்கின்றார்கள், அவர்களில் 2 பேர் மாத்திரம்தான் சுமாராக ஒரு 15, 16, 17 வருஷங்கள் தாவா பண்ணியும் கூட அவர்கள் அவ்வளோ காலம் பொறுமையாக தாவா பண்ணினார்கள். அவ்வளோ காலம் அவர்கள் தாவா பண்ணியும் அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே 2 பேர்கள் மாத்திரம்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஏன்னா சில தப்சீர் உலமாக்கள் அவ்வாறு காட்டுகின்றார்கள். சிலருடைய கருத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மொத்தமாக யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத போன்று தான் காணப்படுகின்றது. எனவே அப்படி அவர்கள் தாவா பண்ணி அவர்கள் மிச்சம் பொறுமையோடு தாவா பண்ணினார்கள். பல வருஷங்கள் தாவா பண்ணினார்கள். எனவே நாங்கள் இருந்தாலும் கூட இதில் சடைவடைந்திடுவோம். ஏன்னா சில ஓரிரு வாரங்கள் அல்ல ஓரிரு மாதங்கள் தாவா பண்ணி எங்களுடைய தாவா யாவரும் அந்த பிரச்சாரத்தை யாரும் கேட்கவில்லை என்றிருந்தால் இவரை சொல்லி கேட்க மாட்டோம், நாங்கள் என்ன சொல்லி புரோசனம் என்று நாங்கள் பின்வாங்கி விடுவோம். ஆனால் அவங்க அப்படி பின்வாங்கல்ல, சுமாராக பொறுமையாக தாவா செஞ்சாங்க. சுமார் 17, 18 வருஷங்கள் தாவா பண்ணியிருந்தாங்க. அப்படி தாவா பண்ணியும் அவ்வளோ தாவா பண்ணியும் கூட அப்படி 2 பேர்கள் தான் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்படி சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அவங்களுக்கும் அப்படி மாதிரி சிலரை சோதிக்கிறான். நாங்கள் பார்க்கலாம், இப்ராஹிம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அவங்க சுமாராக 1000 வருஷங்கள் 950 வருஷங்கள் தாவா பண்ணினாங்க. அந்த தூஃபான் வெள்ளம் வரும் வரைக்கும் அவர்களோட அப்படி நூற்றுக்கணக்கான வருஷங்கள் தாவா பண்ணியும் அவங்களோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் சுமார் 80 லட்சம் பேர்கள் தான். ஏன்னா அவர்களில் ஒரு 10 வருஷத்துக்கு ஒருவர் அல்ல 100 வருஷத்துக்கு ஒருவர் அப்படி மாதிரி தான் அவனோட சராசரி காணப்பட்டு அப்படி அவர்கள் தாவா நிறைய பொறுமை செய்தார்கள். அதே போல் இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்படி தாவா பண்ணுறார்கள். சுமார் 17, 18 வருஷங்கள் தாவா பண்ணி அந்த காலம் வந்தது பின்னால் தான் இப்போ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அந்த பொறுமை இலக்கில் ஒரு கட்ட மாதிரி வருகின்றது. இவ்வளோ காலம் தாவா பண்ணி யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, அல்லது ஒருவர் அல்ல 2 தான் இஸ்லாத்தை கொண்டிருக்கின்றார்கள். எனவே பொறுமை இழக்கக்கூடிய ஒரு கட்டம் அவர்கள் அல்லாஹ்ட பிரார்த்தனை புரிகின்றார், யாந்தான் இவர்களுக்கு தண்டனை கொடுத்துருவான், இவங்க ஏமாம் கொள்ள மாட்டாங்க, ஏன்னா இவங்களுக்கு தண்டனை கொடுத்துருன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க, பிரார்த்தனை புரிகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அறிவிக்கின்றான், இவங்க தண்டிக்கப்பட போகின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு வேதனை வரப்போன்னு சொல்லி அல்லாஹ் அறிவிக்கின்றான். அறிவித்த பின்னால் அதாவது அவங்களுக்கு அவகாசம் வழங்கப்படுகின்றது. 3 நாட்களில் அவங்களுக்கு தண்டனை வரும். 3 நாட்களில் அவங்களுக்கு தண்டனை வரும். பெரும்பாலும் இந்த அவகாசங்கள் வழங்கி அந்த தண்டனை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த தண்டனை உறுதியாக வரப்போப்பது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய முன்னடையாளங்கள் ஏற்படும். இப்போ அதுக்கு முன்னால் நாங்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமோட கூட்டத்தினர்கள், அது போன்று அதுக்கு முன்னால் வாழ்ந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமோட கூட்டத்தினர் போன்றவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி அவகாசம் வழங்கி, அதாவது அவங்களுக்கு 3 நாள் தண்டனை இறங்கும் என்ற ஒரு அவகாசத்தை சொல்லி அந்த தண்டனை இறக்குவான். அந்த சந்தர்ப்பத்தில் 1ஆம் 2ஆம் தினங்களில் அவங்களுக்கு அது உண்மைன்றதை காட்டக்கூடிய மாதிரி சில அடையாளங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவான். ஏன்னா அந்த அடையாளங்களை பார்த்தாவது இப்போ அவங்க திருந்துவாங்களா என்றால் சோதிப்பா தண்டிக்கிறதுக்கு முன்னால் சில அடையாளங்கள், இந்த தண்டனைகள் அவங்களுக்கு உறுதியாக நடக்கத்தான் போப்பது என்ற வெளிப்படுத்தக்கூடிய சில அடையாளங்கள், அப்படி மாதிரி சில அடையாளங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவான். ஆனால் அதுக்கு முந்தி வாழ்ந்த சமூகங்கள் யாருமே அந்த அடையாளங்கள் எதையுமே அவங்க அலட்டிக்கொள்ளவும் இல்லை, அதை பற்றி அவங்க ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அது இத்தனை அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமோட கூட்டத்தை பார்த்து அவங்களுக்கு அப்படி ஒரு தண்டனைக்கு முன்னால் ஒரு வானத்தை ஒரு கருப்பாக கூடிய நிலைமை ஏற்படுத்தினான். அவங்க சொன்னாங்க, அதை ஆரிது மும்திருனா, இதை பார்த்து போட சொன்னாங்க, இது ஒரு மலைமேகம், எங்களுக்கு மழை பொழியத்து மலைமேகம் வருதுன்னு தான் சொன்னாங்க. இது தண்டனுடைய அடையாளமாக அதை கூட அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவங்க விதண்டவாதமாக சொன்னாங்க, இது ஆரிது மும்திருனா, இது எங்களுக்கு ஒரு இடையில வரக்கூடிய ஒரு மலைமேகம், எங்களுக்கு மழை பெய்ய போப்போ அவளை தான் நீங்கள் சொல்கிற மாதிரி தண்டனை வரப்போறதுன்னு தான் நான் சொன்னாங்க. அப்போ அதை மாதிரி தான் அவங்க பெரும்பாலும் அவங்க அதை கூட ஏற்றுக்கொள்கிறல்ல. அதை மாதிரி இப்போ இவங்களுக்கு அந்த 3 நாள் தண்டனை அவகாசமெல்லாம் வந்த அந்த சந்தர்ப்பத்தில் இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க தனியாக ஊர்லேருந்து வெளியாகிட்டாங்க. அவங்க வெளியாகிட்டாங்க. எனவே நபிமார்களை பொறுத்தவரையில் அவங்க ஊர்லேருந்து வெளியாகுவதாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அனுமதி அவங்களுக்கு தேவை.
ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களால தவறுமாறு ஒரு நிமிஷம் நடக்கின்றது, அவங்க வெளியாகிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கலாம். மதீனா வாஷிகளோடு அவங்க பையத்துல் அகபா எல்லாம் அவங்க உடன்படிக்கை செஞ்சது பின்னால் அவங்க ஆரம்பமாக அவங்களுக்கு ஆரம்பத்தில் மதீனா மக்காளிக்கிற முஹாஜிர்கள் பலவீனப்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஹிஜ்ரத் போகிறது அனுமதி வழங்கினாங்க. அவங்க தான் போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து மக்கா தான் இருந்து கொண்டிருந்தாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அனுமதி அளிக்கிறான், நீங்கள் இப்போ போங்க. ஏன்னா அப்போ நீங்கள் போங்கன்னு அனுமதியை வழங்கினது பின்னால் தான் நாங்கள் வெளியாகி போனாங்க. ஏன்னா அவங்க அபூபக்கர் சித்திக் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஹிஜ்ரத் போகிறதுக்கு அனுமதி தந்து விட்டான். எனவே அப்போ அவங்க சொன்னாங்க, நான் உங்களோட கூட வரோம்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கட்டாயம் உங்களுக்கு அனுமதி இருக்குன்னு சொன்னார்கள். எனவே அப்போ அந்த அனுமதி அளித்தான் அப்போ வெளியாகி போனாங்க. அப்போ அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாமோட சமூகம் அவங்க தண்டிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த அஷரம் நாங்கள் அவங்கள வெளியாக்கினோம், நாங்கள் அனுமதி கொடுத்தா நீங்கள் போங்க, அந்த அஷரம் நீங்கள் போங்க, அவங்களோட குடும்பத்தால் சேர்த்து நீங்கள் போங்கன்னு அந்த சொல்கின்றான். அவங்களோட மனைவி இல்லை. ஏன்னா இப்போ அவங்க சொன்னது பின்னால் அந்த சொன்னது பின்னால் தான் நாங்கள் வெளியாகணும். ஆனால் இவங்க அந்த 3 நாள் தண்டனை வரோம்னு சொன்ன சந்தர்ப்பத்தில் அவங்க அதிலிருந்து ஊர்லேருந்து வெளியாகிட்டாங்க. ஏன்னா ஊர்லேருந்து வெளியாகி போனாங்க. வெளியாகி பேய்த்து அவங்க அந்த உத்தரவை எதிர்பார்க்காம அவங்களால தவறுமாறி நடந்த ஒரு விஷயம். பொதுவாக சொல்லுவாங்க, நபிமார்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவங்க, அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. அப்படி இது மாதிரி சில அம்சங்களில் அவங்கள்ட்ட சில தவறுகள் நடக்கலாம். ஏன்னா பாவம் எல்லாருக்கும் பாவமாக அறியப்பட்ட பாவங்கள் தான் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா விபச்சாரம் செய்ய மாட்டாங்க, அது மாதிரி மதுபானம் குடிக்க மாட்டாங்க, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது சாதாரண மக்களை பொறுத்தவரை இது பாவமான செய்தன்னு இல்லை. ஒரு தண்டனை ஏன்னா ஒரு ஊருக்கு வரப்போப்ப நிறைஞ்சால் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொடுத்து நாங்கள் அங்கேருந்து வெளியாவது அது பாவம் அல்ல. பொதுவாக சில சொல்லுவாங்க, அதாவது ஹசனாத்துல் அப்ரார் சையாத்துல் முகர்ரபீன், அதாவது சில சாதாரண அடியார்களுடைய சில நன்மைகள் போன்ற இருக்கின்றது. அந்தாக்கு மிச்சம் நெருங்கினாக்கள விஷயத்தை அது சில நேரம் ஒரு பாவம் மாதிரி அது கருதப்படலாம். அப்படிப்பட்ட சில தவறுகள் வரலாம் நபிமார்களுக்கு. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பான். சில நேரங்களில் அதை பல வகையில் அல்லாஹ் கண்டிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாவா நாங்கள் பார்க்கலாம். அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காளிக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அவங்களோட தாவா பண்ணி கொண்டிக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க கடுமையான காஃபிர்கள். அவங்களோட தாவா பண்ணிக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்துல்லா உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அல்லிம்னி யா ரசூலா மிம்மா அல்லமகந்தா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கற்றுத்தந்த வஹீல உள்ள சில பாதி எனக்கு படிச்சுத்தாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க இஸ்லாத்தை ஆர்வம் கொண்டு வந்து கேட்குறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு அது அவங்க கேட்டது கொஞ்சம் சங்கடமாக இருந்தால் கொஞ்சம் முகத்தை கடுப்பிச்சு கொண்டாங்க. இவர் நான் முக்கியமான ஆக்களை பேசிக்கொண்டிருக்கிறேன், எனவே அந்த சந்தர்ப்பம் எனக்கு வந்து ஒரு இடையில வந்து குறுக்கீடு செய்கிறார் என்ற மாதிரி ரசூலுல்லாஹ் கடிச்சு அவங்க கொஞ்சம் கடுமையாக அந்த முகத்தை கடுப்பிச்சு கொண்டான். அதை கண்டித்து சூரத்து அபஸா சூரா வந்து இறக்குகின்றான். அப்போ அது மாதிரி சில தவறுகள் நபிமார்கிட்ட இடம் வரலாம். உலகத்தில் மொத்தமாக பாவம் அறியப்பட்ட விஷயங்களை அவங்க செய்ய மாட்டாங்க. இது மாதிரி சில விஷயங்களெல்லாம் இடம் வர முடியும். எனவே அந்த அமைப்பில் தான் இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்தோட அனுமதி ஒன்று அவங்க எதிர்பார்க்காம வெளியாகி வந்துட்டாங்க. அவங்க வெளியாகி போயிட்டாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை அல்லாஹ் விரும்பல, அல்லாஹ் பொருந்தி கொள்ளலாம். அது ஏன்னா இந்த தவறுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஒரு இதை அதுக்கு உணர்த்த வேணும், ஒரு தண்டனை போன்ற அந்த உலகத்தில் அவங்களுக்கு கொடுத்துட வேணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை கண்டிக்கவும் நினைக்கிறான். ஏன்னா அந்த அடிப்படையில் இப்போ அவங்க வழியாகி போகிறாங்க. வழியாகி போய்த்து இப்போ அவங்களோட ஊர் கடற்கரை சார்ந்த பிரதேசம்தான். போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே கடற்கரையோரத்தில் நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கப்பல் செல்கின்றது. எனவே அந்த குர்ஆன் சொல்லுகின்றன, இது அபகைல் ஃபுல்கில் மஷ்ஹூன், அங்கே பொருட்கள்லாம் ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய மக்கள், அது பிரயாணிகள் பொருட்கள்லாம் சுமந்து செல்லக்கூடிய ஒரு கப்பலின் பக்கம் அவங்க ஓடினாங்க. இந்த தண்டனை பாய்ந்து அவங்க ஒழித்து ஓடுறாங்க. ஒரு கப்பட்டை போய் சேருறாங்க. ஏன்னா கப்பல் கடலில் போய்த்து நிற்கிது. அந்த கப்பலை அவங்க நிப்பாட்டுறாங்க, கை காட்டி நிப்பாட்டி இந்த கப்பலை அவங்க ஏறுறாங்க. இப்படி கப்பலில் ஏறி அவங்க தண்டனைக்கு அகப்பட்டுக்கொள்ளாமல் தப்பி அவங்க போடுறாங்க. ஏன்னா இந்த சமூகம் இப்போ தண்டிக்கப்பட போகிறாங்க தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சமூகத்தை பொறுத்தவரையில் வந்து அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சில அடையாளங்களை காட்டுறான். இப்போ 3 நாள் அவங்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டது. இப்போ அவகாசம் வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் முதல் நாள் அவர்களுக்கு அங்கே அந்த வானம் ஏற்கனவே நான் இவங்களோட சாலிரசம் கூட்டத்தில் சொன்ன மாதிரி வானம் எல்லாமே இப்படி கருப்பு நிறமாக மாறுது. வந்து அந்த வானத்தில் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில தஃப்சீர் உலமாக்கள் காட்டுறாங்க. அது ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்டில்லை. ஆனால் தஃப்சீர் உலமாக்கள் காட்டுறாங்க. சில நேரங்களில் இது இஸ்ராயிலியா தன் பகுதியில் சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கலாம். அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்குக்கு சொன்னதாக நெருப்பிலிருந்து ஒரு சின்ன ஒரு தீப்பிழம்பு கொண்டாந்து
நெருப்புலேருந்து ஒரு சின்ன தீப்பிளம்பொண்ணை நரகத்துலேருந்து ஒரு சின்ன தீப்பிளம்பொண்டை நீங்கள் எடுத்து கீழ்வானத்துக்கு போங்க என்று அந்த சொன்னதாகும். அப்படி அவங்க கீழ்வானத்துக்கு வந்ததோட அந்த தீப்பிளம்பின் காரணமாகத்தான் இந்த மேகம் எல்லாமே கருப்பு நிறமாக மாறியதாகவும் சில தப்சீரில் காட்டுகின்றார்கள். ஆனால் ஹதீஸ்கள் அப்படி ஒரு செய்தி சொல்லப்பட்டில்லை ஆனால் மாற்றங்கள் அடையாளங்களை கண்டாங்க. அடையாளம் அது வானம் அப்படி மேகமெல்லாம் கருப்பு நிறமாக போனது. இதை பார்த்தத்தோட உண்மையில் அந்த கூட்டம் பயந்துட்டாங்க. அந்த சமூகம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமோட கூட்டம் பயந்துட்டாங்க. எனவே முந்தி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமோட கூட்டமோ அல்ல ஹூத் அலைஹிஸ்ஸலாமோட கூட்டங்களோ இது போன்ற அடையாளங்களை பார்த்து அவங்க பயப்படுது இல்லை அவங்க இதையும் ஒரு விளையாட்டாக அவங்க எடுத்துக்கொண்டு அவங்க ஏதாவது விதமாக பதில் சொல்லிவிட்டு அவங்களோட குஃப்ரில் அவங்க தொடர்ந்து இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த ஊர் மக்கள் அனைவருமே பயந்துட்டாங்க. பயந்து உடனே எல்லாருமே ஈமான் கொள்கிறாங்க. ஈமான் கொண்டு அப்படியே தௌபாஷன் ஜந்தான் பக்கம் மீண்டும் முழு ஊருமே அந்த முழு ஊருமே அப்படியே ஈமான் கொள்கிறான். அதைத்தான் அந்த குர்ஆன் சூரத் யூனுஸ் சொல்லி காட்டான், ஃபலௌலா கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஹா ஈமானுஹா. அதாவது உலகத்தில் எந்த ஒரு கரியத்தையும் அதாவது கிராமமும் அப்படி அவங்களுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டது பின்னால் அந்த அத்தாட்சியை பயந்து அவங்க ஈமான் கொண்டு அவங்களோட ஈமான் புரோஷம் கொண்டு அளித்திருக்குமா இருந்தால் அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமோட கூட்டம் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அத்தாட்சியை கண்டு பயந்து ஈமான்களை கொண்டவங்க. அந்த பயந்து அதனோட தண்டனை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த தண்டனை பார்த்து பயந்து ஈமான் கொண்டவர்கள் அவர்களில் யாருமே இல்லை ஏன்னா அவனோட ஈமான் புரோஷம் அளிக்கக்கூடிய அமைப்பில் ஃபிர்அவுன் கடைசி கட்டத்தில் அவனோட ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாத கடைசி கட்டத்தில் ஈமான் கொண்டு அந்தான் ஆனால் அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படலை எனவே பொதுவாக எங்களுக்கு தெரியும் தௌபாட வாசல் மூடப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவங்களோட ரூஹு கடைசி கட்டத்தை சென்றதை பின்னால் சொல்லக்கூடிய அந்த தௌபா அந்த ஈமான் புரோஷம் அளிக்காது. அப்போ அந்த சொல்கிறான் அவங்களோட ஈமான் கொண்டு ஈமான் பயனளித்த ஏன்னா ஃபிர்அவுன் ஈமான் கொண்டான் தான் அவனோட ஈமான் பயனளிக்கல ஆனால் அவங்க ஈமான் கொண்டு ஈமான் பயனளித்தவர்களில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமோட கூட்டம் மாத்திரம்தான் அப்படி இருக்கிறாங்க. எனவே அவங்க எல்லாருமே ஈமான் கொண்டுட்டாங்க. ஈமான் கொண்டு இப்போ அவங்க இவங்களை தேடி பார்த்தா இவங்க தவறிட்டாங்க. இப்போ இவங்க இல்லை. அவங்க உடனே திரும்பி பார்க்குறாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இல்லை இவங்களோட நிலைமை இப்போ இவங்க கப்பல் ஏறி போகிறாங்க. கப்பலில் ஏறி போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் கப்பலில் இப்போ அவங்களுக்கு இடையில் அந்த கப்பலை போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இடம் கொஞ்சம் தூரம் போகும் பொழுது அந்த கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கின்றது. கப்பல் அப்படியே நிலை கொள்ளாமல் அங்கேயும் இங்கே ஆடி கடுமையாக ஆடி அசைய தொடங்கி எனவே இப்போ அந்த கப்பலில் சரியான தடமாத்தம் அவங்க நினைக்கிறாங்க சில நேரங்களில் அந்த கப்பல் இப்போ கவிழ்ந்து விடுமோன்னு பயப்படுறாங்க. ஏன்னா இதனால் அவங்க அதில் ரெண்டு தப்சீல் காட்ட நிறைய உலமாக்களை தப்சீல் உலமாக்களை கருத்து அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் இதில் பொருட்களில் கப்பலில் நாங்கள் பாரத்தை குறைச்சா இந்த கப்பலை கொஞ்சம் பாதுகாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க நினைக்கிறாங்க இப்போ நாங்கள் முதலாவதாக அவங்க பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க கப்பல்லேருந்து தூக்கி வீசினாங்க. அவங்க எல்லாம் கடலை போட்டு அவங்க கப்பல்லாம் அந்த பொருட்கள்லாம் ஏற்றிக்கணும் வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையுமே கடலில் போட்டாங்க. ஆனால் கடலில் போட்டும் இப்போ அவங்க கப்பல் இன்னும் அவங்க அமைதி அடையலை கடல் இன்னும் கொந்தளிப்பாக்கி கப்பல் அப்படியே தள்ளாடி கொண்டு தான் நீக்கி எந்த நேரம் கவிழ்ந்து விடுமோன்ற பயத்தை தான் காணப்பட்டாங்க. எனவே கடைசியாக முடிவெடுத்தாங்க நாங்கள் ஆக்கள் கொஞ்சம் பேரை ஒருத்தரை குறைச்சா நாங்கள் பார்க்கலாமண்டு. அதுக்கு யாரை நாங்கள் போடுற கப்பல் கடலை போடுறது ஏன்னா நடுக்கடலை அங்கே போட்டால் எப்படியுமே அவங்க நீந்தி வர கஷ்டமாக இருக்கும் அல்ல மூழ்கத்தான் வேணுமா அப்போ யாரை அவங்க முடிச்சறது அவங்க முடிவு செஞ்சாங்க. அந்த குர்ஆன் சொல்றான் ஃபஸாஹம அந்த கப்பலில் ருப்பான் அதாவது கப்பலில் தளபதியாக இருந்தவர் அவர் ஷீட்டு போட்டார் ஒவ்வொருத்தர கப்பல் நீக்கக்கூடிய ஆக்களை பேரை போட்டு ஷீட்டு போட்டு அவர் நாங்கள் யாண்ட பேரில் துண்டு யாண்ட பேருக்கு வருதோ ஷீட்டு போட்டு பார்த்து நாங்கள் யாண்ட பேர் வருகின்றதோ துண்டு குளிக்கு பார்க்கணும் யாண்ட பேர் வருதோ அவர் நாங்கள் கடலை தள்ளிவிடணும். அப்படி நாங்கள் தள்ளிட்டு பாட்டு கொஞ்சம் பாரம் குறைஞ்சா எங்களை கப்பல் கொஞ்சம் மற்றவங்களை பாதுகாத்துன்னு போகலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த குர்ஆனில் இதை சொல்கிறான் ஃபஸாஹம அவங்க அப்படியே துண்டு போட்டு பார்த்தாங்க. துண்டு போட்டு பார்த்தா அதில் தப்சீலை சொல்கின்றார்கள். அதில் ஒரு முறை துண்டு போட்டு பார்த்தாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமான பேர் தான் வருது அவங்க தான் இப்போ வெளியில் தள்ளப்பட வேண்டியவங்க என்ன பேர் வருது. பிறகு ஆனால் கப்பல் தலைவருக்கு அந்த ருப்பான் கப்பல் தலைவருக்கு இவருக்கு நல்லா தெரியும். ஆனால் இவரை பற்றி இவர் சாலிஹான ஒரு நல்லடியாக எல்லோரும் அறிஞ்சிருந்தாங்க. அதனால் கப்பலில் போகிறாக்களும் இவரை பற்றி தெரியும். ஆனால் இவரை தள்ளுறதுக்கு அவங்களுக்கு புரிய வரல அதனால் மீண்டும் இன்னொரு முறை அவங்க துண்டு போட்டு பார்க்குறாங்க. துண்டு போட்டு பார்த்தா 2ஆம் முறையும் அவங்களோட பேர் தான் வருது அதுக்கப்புறம் 3ஆம் முறையும் துண்டு பார்த்தா 3ஆம் முறையும் அவங்களோட பேர் தான் வருது. அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க முடிவு செஞ்சால் நீ செய்ய வழியில் அப்போ அவரை தான் அங்கலாகணும். அப்படி சில தப்சீர் உலமாக்கள் காட்டிட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களே கடலை குதித்தாங்க.
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் குதிச்சாங்கன்னு இன்னும் சில சொல்கிறாங்க, இல்லை அவங்கள மற்றவங்க தள்ளி விட்டாங்கன்னு சொல்லப்படுகின்றது. எப்படியோ அவங்க கடலில் இருந்து இப்போ அவங்க குதிச்ச சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துக்கு ஒரு மீன் அனுப்புகின்றான். அந்த மீனை அனுப்புகின்றான். எனவே அல்லாஹ் சொன்ன ஃபகான மினல் முத்ஹதீன், அவங்க தான் அதில் இந்த ஷீட்டில் அவங்க தோத்தொரலாக மாறிட்டாங்க. அதாவது ஷீட்டில் அவங்களோட பேர் அதான் ஆகப்பட்டு அவங்க தான் உள்ளுக்கு கடலை தள்ளப்பட வேண்டியதாக மாறிட்டாங்க. ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் செய்யவழில்லாமல் இப்போ கடலில் அவங்க வெளியேற வேண்டிய நிர்பந்தம் வருகின்ற கடலில் அப்படியே குதிக்கிறாங்க, எல்லாம் அவங்கள தள்ளி விட்டுறாங்க. தள்ளிட்ட போகிறோம். இப்போ ஃபல் தக்க மஹுல் ஹூத்து அந்த சொல்கிறான், அவங்கள அப்படியே மீன் அப்படியே விழுங்கி கொண்டது. ஏன்னா அந்த பெரிய ஒரு மீனை அனுப்புகின்றான். அந்த மீனை அனுப்பி அந்த மீன் உடனே இவங்களை அப்படியே விழுங்கி கொள்கின்றது. கப்பலில் அவங்க கடலை மூழ்கி அவங்க இறக்கக்கூடிய மேற்படலை அந்த அவங்களுக்கு ஒரு தண்டனை போன்றொன்றால் ஏற்படுத்தினா இப்போ மீன் அவங்கள விரும்பி கொள்கின்றது. அந்த மீனை விழுங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மீனுக்கு அந்த ஆஸ்மான் அந்த சொல்லியிருந்தான், லா தஹ்தஷ், நீங்கள் இவங்களோட உடம்புல எந்த கீறல்களும் ஏற்படக்கூடாது. அதாவது மீண்ட பல்கள் அதெல்லாம் இருக்கும் ஏன்னா அந்த பிரமாணமான பெரிய மீன்கள் பெரிய பட்கெல்லாம் காணப்படலாம். எந்த கீறல் கூட அவருக்கு ஏற்படக்கூடாது. அதே மாதிரி அவங்களோட எலும்புகள் ஒன்றுமே முறியக்கூடாது. அப்படி உடம்புல உள்ளு வச்சு அப்படி பாதுகாக்கவும் அந்த கட்டளை இடுகிறான். ஏன்னா அந்த எல்லாத்தையும் சக்தி பற்றிருக்கக்கூடியவன். அதுக்குள்ளே அந்த மீனுக்கு அதுக்குள்ளே சக்தி வழங்கலாம். ஏன்னா அப்படி அவங்க மீனில் வயிற்று அப்படியே உள்ளுக்கு சென்றுட்டாங்க. உள்ளுக்கு சென்றது பின்னால் இப்போ அவங்க தொடர்ந்து இப்போ அவங்கள தவறெல்லாம் உணர்றாங்க. அது ஏதோ எனக்கு தவறு நடந்துட்டு என்று இப்போ தவறை உணர்றாங்க. அங்கே வச்சு அவங்க அந்த கடலில் மீண்ட வயிற்றில் இருந்து கொண்டு தொடர்ந்து தஸ்பீஹ் செஞ்சுட்டே இருந்தாங்க. அவங்க தொடர்ந்து அவங்க தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ அதில் அந்த குர்ஆனை சொல்லி காட்டின ஃபனாதா ஃபில் துலுமாத், அவங்க பல இருள்களில் இருந்து கொண்டு அவங்க அழைக்கிறாங்க. அதாவது ஃபில் துலுமாத் பல இருள்களுக்கு அங்கே விளக்கம் சொல்கிறாங்க. ஒன்று மீண்ட வயிறு, அதே ஒரு இருள் தான். அடுத்ததாக அந்த மீன் இருக்கின்ற கடலுக்குள்ளே அந்த கடல் ஆழத்தில் அது இன்னும் கொஞ்சம் இருளை ஏற்படுத்தக்கூடிய அடுத்த இரவு நேரமான சொன்னால் இன்னும் கடுமையான இருளாக இருக்கும். அப்போ அங்கே பல இருள்களுக்கு உள்ள அகப்பட்டு கொண்டு தான் அவங்க சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த கடுமையான இருள்களுக்குள் இருந்து கொண்டு அவங்க அந்தாவை அழைக்கிறாங்க, பிரார்த்தனை புரிகிறாங்க. அன் லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் தாலிமீன், லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் தாலிமீன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லி அவங்க அந்தாட்ட பிரார்த்தனை புரிகிறாங்க. அது அர்த்தம் லா இலாஹ இல்லா அந்த, உன்னை தவிர உனக்கு தகுதியா நான் வேறு யாருமே இல்லை, சுப்ஹானக் நான் உன்னை தூய்மைப்படுத்துகின்றேன், இன்னி குந்து மினல் தாலிமீன் நான் அநியாயம் செஞ்சு விட்டேன். என்னை இப்படி ஒரு தீர்மானத்தை நான் வந்தது என்ற தவறு, எனவே நான் எனக்கே அநியாயம் செஞ்சு விட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லி அவங்க பிரார்த்தனை புரிகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, தஅவத்து தின்னூன், துன்னூன் என்று சொல்கிறது இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான். அந்த துன்னூன் என்று சொல்லக்கூடிய அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் தாலிமீன், இந்த பிரார்த்தனை ஒருவர் கஷ்டத்தில் இருந்தோன்னு இந்த பிரார்த்தனையை கொண்டு அந்தாவை அழைப்பாராக இருந்தால், அதாவது சிக்கலில் கஷ்டங்களில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த பிரார்த்தனையை அவர்கள் அழைப்பார்களாக இருந்தால் கட்டாயமாக அவர்களுக்கு அந்த நிவாரணம் வழங்குவான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிவாரணம் வழங்கிய இந்த பிரார்த்தனை கொண்டுதான். எனவே இந்த பிரார்த்தனையை கூறி பலமுறை மடக்கி சொல்லி நம்பிக்கையோடு அதை அழைப்பாராக இருந்தால் கட்டாயம் அவருக்கு விடிவை வழங்குவான் என்று ரசூல்லா சொன்னாங்க. ஹதீஸில் சஹீஹான ஹதீஸ் பதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் இந்த சம்பவத்தை வச்சு ஒரு முக்கியமான சொல்கிறார்கள், எங்களுக்கு கஷ்டம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கஷ்டத்திலிருந்து எங்களை நிவாரணம் பெறது முக்கியமான ஒரு அமல் தஸ்பீஹ். அதாவது தஸ்பீஹ் நாங்கள் அதிகமாக செய்வது எங்களோட கஷ்டத்திலிருந்து நாங்கள் நிவாரணம் வரது முக்கியமான காரணமாக இருக்கின்றேன். நாங்கள் அந்தாட பிரார்த்தனை புரிவோம், அது பிரார்த்தனையால் நாங்கள் வரலாம். ஆனால் அதோடு நாங்கள் அதிகமாக தஸ்பீஹ் செய்ய வேணும். ஏன்னா இங்கே சுப்ஹானக்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தை தஸ்பீஹ் இருக்கின்றது. அந்த தஸ்பீஹை வைத்து தான் அவங்க பிரார்த்தனை புரிந்தாங்க, அதை சேர்த்துவாங்க. எனவே அந்த தஸ்பீஹ்னு சொல்லக்கூடிய பல வழியில் நாங்கள் அந்த தஸ்பீஹ் பண்ணலாம். அந்த தஸ்பீஹல் எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறது முக்கியமான ஒரு வழியாக அமைதுகின்றது. ஏன்னா அவங்க அப்படியே இருந்து அந்த குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்தாவை தஸ்பீஹ் மட்டும் செய்ய இல்லை என்றிருந்தால் அவங்க வயிற்றில் இருந்து கொண்டு அவங்க சொன்னாங்க லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் தாலிமீன், அந்த வார்த்தையை கொண்டு அவங்க தஸ்பீஹ் பண்ணி கொண்டிருந்தாங்க. அப்படி அவங்க தஸ்பீஹ் பண்ணக்கூடியவர்கள் இன்னமாக ஆயிருக்க இல்லை என்றிருந்தால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், அவர்கள் நாளை மறுமை வரைக்குமே அவங்க மீண்ட வயிற்றில் தான் இருந்திருப்பாங்க. எனவே அந்த தஸ்பீஹின் காரணமாக தான் அவங்க அங்கிருந்து பாதுகாக்கப்பட்ட விஷயம் எல்லாம் திருப்பி அவங்க சொல்லி காட்டுகின்றான்.
எனவே தஸ்பீ பண்ண மட்டும் இல்லைன்னு இருந்தா கியாமத்து வரைக்குமே அவங்க மீண்ட வயிற்றில் தான் இருந்திருக்கணும் என்று அந்த அங்கே சொல்லி காட்டுகின்றான். அந்த மீண்ட வயிற்றை வந்து அவங்க உலகத்தை வாழக்கூடிய அமைப்பில் அந்த வைத்தான். அவங்களுக்கு சில பலவீனங்கள் அங்கே ஏற்பட்டது தான், கஷ்டங்கள் ஏற்பட்டது. ஆனாலும் மீன் விழுங்கின ஒருவர் பெரும்பாலும் அங்கே உயிரோடு இருப்பது கொஞ்சம் சாத்தியம் குறைவாந்து. ஆனால் அவங்க மீனில் வயிற்றில் அவங்க அப்படியே உயிர் வாழக்கூடிய அமைப்பில் அந்த அவங்கள பாதுகாத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்புக்குள்ளே அந்த பாதுகாத்தது போன்று இங்கே கடல் ஆழத்தில் கடுமையான இருளில் மீண்ட வயிற்றுக்குள் அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தையும் அந்த பாதுகாத்தான். ஏனே இது அந்தாக்க முடியாத செய்திகள் அல்ல வந்து. அப்படி அந்த பாதுகாத்து அவங்க அப்படியே தஸ்பீ பண்ணி கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அப்படியே அந்த மீன் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தான். ஏன்னா அவங்க எவ்வளோ காலங்கள் மீனில் வயிற்றில் இருந்தாங்க என்பதை பற்றி குறிப்பாக சொல்லப்பட்டில தப்சீர் உலமாக்கள் கடையில் பல கருத்துக்கள் காணப்படுகின்றன. சிலர் சொல்லுகின்றார்கள் அவங்க காலை பொழுதில் அந்த காலை பொழுதில் தான் அவங்க மீண்ட வயிற்றுக்கள் அவங்க அப்படியே மீன் விழுங்கியது அவர்களை மாலையாகும் பொழுது அவங்க கடலில் அவங்கள தள்ளிவிட்டது என்று சொல்கின்றார்கள். இன்னும் சிலர் சொல்கின்றார்கள் அப்படி அல்ல 3 நாட்கள் வரைக்கும் அல்ல சிலர் 40 நாட்கள் வரைக்கும் என்று சொல்கின்றார்கள். அந்த துலுமாத்தின் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இரவுடைய அந்த இருளையும் சேர்த்து என்று தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது துலுமாத் என்று அந்த பன்மையாக அந்த சொல்லியிருக்கிறான். கட்டாயமாக குறைஞ்சது 3 இருள்கள் சரி அங்கே இருக்க வேணும். அந்த அமைப்பில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு இரவாவது கட்டாயம் அங்கே இருந்திருக்கணும். அது ஏன்னா அதை வைத்துத்தான் அவர்கள் அங்கே துலுமாத் என்று அந்த பன்மையாக அங்கே 3 கட்டாயம் இருள் அங்கே இருந்திருக்கணும் என்ற கருத்தையும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஏன்னா எவ்வளோ காலம் இருந்தாலும் சொல்லப்பட்டில்லை. அப்படியே அவங்க அந்தோட பிரார்த்தனை அந்த ஏற்றுக்கொண்டு அவங்கள தௌபாவை அந்த அங்கீகரித்து அது பிறகு அவங்கள ஒரு கரையில் அந்த மீன் வந்து அப்படியே அவங்கள வெளியே தள்ளி விடுகின்ற அப்படி அவங்க தண்ணிக்கு அடிபட்டு கரைக்கு வந்து ஒதுங்குகின்றார்கள். ஒரு பலவீனமான அமைப்பில் வந்து சேருறாங்க. லனுபித பில் ஆராய் வஹுவ சகீம், மனித சஞ்சாரம் யாருமே இல்லாத ஒரு ஒளிந்த பூமியில் அப்படியே அவங்க எரியப்பட்டாங்க ஏண்டா அவங்க கரையில் அப்படியே தள்ளப்பட்டாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை வந்து. அப்போ அந்த இடத்துல அவங்க மீண்ட வயிற்றில் இருந்ததின் காரணமாக அவங்களோட உடம்பு பலவீனப்பட்டு வஹுவ சகீம், அவங்க நோயாளியாக இருந்தாங்க. மிச்சம் பலவீனமான அமைப்பில் தான் காணப்பட்டாங்க. அது பிறகு அந்த சொல்லி காட்டின அந்த இடத்துல அந்த சுப்ஹானஹு வ தஆலா வஅம்பத்னா அலைஹி ஷஜரத்தம் மின் யக்தீன், நாங்கள் அல்லாஹ் சொல்கிறோம் நாங்கள் அவடத்துல முளைக்க செஞ்சோம். ஷஜரத்தம் மின் யக்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த கனியிற மரத்தை நாங்கள் முளைக்க செஞ்சோம். அதாவது யக்தீன் என்று சொல்லப்படக்கூடிய வந்து அதாவது பொதுவாக இந்த பூசணிக்காய் இனத்தை சேர்ந்த ஒரு காய்னு சொல்கின்றார்கள். யக்தீன் என்று சொல்கிற பூசணிக்காய் அந்த பூசணிக்காய் இனத்தை சேர்ந்த ஒரு வகையான பழம் தான் அந்த யக்தீன். அந்த மரத்தை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் முளைக்க செஞ்சோம். இப்போ அந்த மரத்தில் அதெல்லாம் அவற்றில் அந்த யக்தீனை குதித்து முளைக்க செஞ்சான். அதுக்கு சில அந்த யக்தீனை பழத்தோட விசேஷங்களை பற்றி சில சொல்கின்றார்கள். அதில் இலை கொஞ்சம் பெருசாக விசாலமாக இருக்கும். அந்த இலையில வந்து மொத்தமாக பூச்சி புழுக்கள் கொஷிகள் அதனுமே மொய்க்கிறல்ல வந்து அந்த இடத்துக்கு அந்த கொஷிகள் பூச்சிகளும் வரமாட்டாது. ஏன்னா இப்போ இவங்க பலவீனப்பட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் ஒழுங்கு நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அந்த காலத்தில் அவற்றில் அவங்களுக்கு நிழல் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இருக்க மாட்டாது. அதை மாதிரி அவங்களோட உடம்புல பூச்சிகள் கொஷிகள் ஒன்றுமே மொய்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கூடிய அமைப்பில் இந்த மரம் இயக்கக்கூடிய இடத்தில் அந்த மரத்தோட இலைகளில் வந்து கொஷிகளோ பூச்சிகளோ அவங்க மொய்க்கிறாள் நிற்கிறாள் செய்து நடக்காது. அடுத்தது அந்த கனி வந்து அந்த குர்ஆன் சொல்கிற அந்த பூசணிக்காய் இனத்தை சேர்ந்த கனி வந்து அதில் எல்லா கட்டத்திலையும் பயன்பெற முடியுமான ஒன்று வந்து அதை உடம்புலங்களுக்கு தாகத்துக்கும் அது நிவாரணமாக அமையக்கூடியது. நாங்கள் ஓட்டோமேலன்ஸ் மாதிரி அப்படி மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கலாம். அது மாதிரி ஒரு தாகத்துக்கும் எங்களுக்கு அமையக்கூடிய பசிக்கும் அமையக்கூடிய உண்டு. அதில் உடனடியாக அந்த குளுக்கோஸ் கொடுத்தோடனே உஜாராகிற மாதிரி உடனே அந்த ஆளுக்கு அந்த தெம்பு சக்திகளை கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு அமைப்பும் அதில் காணப்படுகின்றது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அப்படி ஒரு மரத்தை அவற்றில் முளைக்க செஞ்சான். அந்த அசல் நாங்கள் முளைக்க செஞ்சோம்னு அந்த சொல்கிறான். அப்படி மிச்சம் வறண்டிருந்த அந்த எந்த மனிதர்களோ அல்லது மரங்களோ இல்லாதவரிடம் தான் அது அவற்றில் அவனோட சக்திங்காலமாக முளைக்க செஞ்சு இவங்களுக்கு அவற்றில் ஒரு நிவாரணத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க ஒரு பழைய நிலைமைக்கு வந்தது பின்னால் இப்போ அவங்களோட சமூகத்துக்கு அவங்க போகிறாங்க. திருப்பி அவங்களோட சமூகத்துக்கு அவங்க போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே போய்த்து பார்த்து அவங்களை இனிவாங்க கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் அவங்களுக்கு மத்தியில் தாவா பண்ணி அப்படியே அவங்க வஃபாத்தாகிறாங்க. அங்கே தான் வஃபாத்தாகிறாங்க. அந்த அஷர்னா அவங்க சனந்தொகை வந்து ஒரு அந்த பெருந்தொகை நாட்கள் இருந்தாங்க. அரசன்னாஹு இலா மியாத்தி அல்ஃபின் ஓ யஸீதுன் அந்த அஷலி காட்டினா நான் அவங்கள சுமார் 1,00,000 பேர் அல்லது அதற்கான கூடின ஒரு தொகைக்கு நாங்கள் நபியாக அனுப்பிடுவோம் என்று அந்த சொல்கின்றான். ஏன்னா அந்த இவங்க நைனவால் இருந்த மக்கள் வந்து சுமார் 1,00,000 பேர் மட்டும் வசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஏரியாவாக காணப்பட்டது. அல்லது சொன்னால் அதை விதம் கூட தான் நாங்கள் இருக்கிறாங்க. 1,00,000 விட கூடுதலான ஒரு தொகையினருக்கு நாங்கள் அவர்களை ரசூல் அனுப்பினோம். அவர்கள் அப்படியே இருந்து வாழ்ந்து அப்படியே அந்த சுப்ஹானஹு வ தஆலாவோட கட்டளைக்கு அடிபணிஞ்சு அவர்கள் வாழ்ந்தார்கள்.
அவர்கள் மோசமான இருந்து போட்டு அந்த நான் ஏற்கனவே சொன்ன போன தண்டனை பயந்து திரிந்தின ஒரே ஒரு சமூகமாகத்தான் அவங்க காணப்படுகின்றார்கள். அதுபுறம் அவங்களும் மத்தியில் அவங்க தாவா பண்ணினார்கள். ஏனே நபிமார்கள் போன்றவர்களுக்கு நாங்கள் அதை நான் சொன்ன போன்று சில இது மாதிரியான சில தவறுகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தை நல்லா சில அவர்களுக்கு அவங்களை கண்டிக்கக்கூடிய அமைப்பில் அந்த இப்படிப்பட்ட சில சோதனைகள் அந்த அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு அந்த சோதனை தவறுகளில் அவர்களை மீட்சி பெற செய்கின்றான். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இன்னும் சில சம்மலை பற்றி நாங்கள் பேசுவோம். இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து பயன்பெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.